நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இயேசு கிறிஸ்துனுடைய இந்த பிறப்பின் நாளிலே அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அது என்ன பெயர் அப்படின்னா சமாதான பிரபு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு மனிதர்கள் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. காரணம், மனிதனுக்கும் கடவுளுக்கும் சமாதானம் இல்லை. பூமியிலே மனிதனிடத்துல சமாதானம் இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்வு, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்வு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த போது இறங்கி வந்து மனிதர்களிடத்திலே கூறினார்கள். இன்னைக்கு மனிதர்கள் சமாதானத்தை தேடி பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் போது யோவான் 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி. உண்மையான சமாதானம் இயேசு கிறிஸ்துனுடைய சமாதானம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு மாபெரும் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரித்திருந்த போது, பாவம் சுவராக மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவிலே நின்ற போது, அந்த பாவம் என்கிற சுவரை தன்னுடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்து அந்த பாவத்திற்கான சகல தண்டனைகளையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி உங்களை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக மாற்றும்படி, தேவனுக்கு சமமாக்கும்படி, தேவனுக்கும் உங்களுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் சமாதானத்தை கொண்டு வருவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஏதோ மதத்துக்காண்டி வரலங்க. மதத்தை உண்டு பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து வரல. தேவனோடு உங்களை இணைத்து வைப்பதற்காக, தேவனுடைய பிள்ளையாக உங்களை மாற்றுவதற்காக, அவர் உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரிப்பதற்காக பிறந்திருக்கிறார். ஆமென். அதுக்காக தான் வந்தார். என்னென்ன தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம் இல்லாமல் தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, 2 பேருமே கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் பாருங்க, பெரிய பதவியில் இருந்தாங்க. அந்த 2 பேருக்குமே ஒருத்தர் ஆசிரியராக இருந்தாங்க, ஒருத்தர் பெரிய போஸ்ட்ல இருந்தாங்க. 2 பேருக்குமே சமாதானம் கிடையாது. மாசத்துல வாரம் மட்டும்தான் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அந்த சம்பளம் வாங்கின ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க பாருங்க. அந்த ஒரு வாரத்துல சம்பளம்லாம் தீர்ந்துரும் பாருங்க. அதுக்கப்புறம் சண்டை தான். மற்ற 3 வாரம் சண்டை தான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2 பேரும் அவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு குடிசை வீட்டில தான் இருந்தாங்க. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சமாதானம் வேணுங்கிறதுக்காண்டி சினிமாவுக்கு போவாங்க. சினிமா கோட்டையில் இருக்கும்போது 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கும். சினிமா கோட்டையை விட்டு வெளியே வந்த உடனே மீண்டும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் உங்களை போல புதிதாக ஆலயத்தில் உட்கார்ந்தார்கள். சமாதான பிரபு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் உள்ளத்திலே சமாதானம் வந்தது. இன்றைக்கு அவங்க பெரிய பங்களா கட்டி காரோடு சமாதானத்தோடு இயேசு தருகிற சகலவித நன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. மனிதன் கடவுளை தேடி ஊர் ஊரா போயிட்டு இருக்கிறப்ப, கடவுள் பரலோகத்தில் இருந்தவர் மனிதனை தேடி மனிதனாக பிறந்திருக்கிறார். அவரால் மட்டும்தாங்க உங்க வாழ்க்கையில நல்லது செய்ய முடியும். அவரால் மட்டும்தான் உங்களை உயர்த்த முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் இருக்க பாவம், சாபம், வியாதி, தரித்திரத்தெல்லாம் நீக்கி உங்கள் நல்ல நிலைக்கு, நல்ல ஒரு வாழ்க்கைக்கு, ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உங்களை கொண்டு வருவதற்காகத்தான் இயேசு உங்களுக்காக அந்த பரலோகத்தை விட்டு, அந்த தங்க பட்டணத்தை விட்டு இந்த பூமியிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இன்னைக்கு யார் வேணாலும் உங்களை விட்டு போட்டுங்க, கவலைப்படாதீங்க. உங்களை தேடி உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார். அதான் இன்னைக்கு நல்ல செய்தி. நீங்கள் நினைக்கிறீங்க பணம் வர்றது நல்ல செய்தி, இவங்களோட தொடர்பு இருக்க நல்ல செய்தி. அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு நல்ல செய்தி தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. என்ன தெரியுமா? அந்த பரலோகத்தின் தேவன் உங்களை தேடி பூமியிலே உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார், வந்திருக்கிறார். இந்த நல்ல செய்தியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவரை ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்கள் கெட்டு போவதை வாழ்ந்திருப்பீர்கள், உயர்ந்திருப்பீர்கள். இந்த காலை வெள்ளை என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள்
குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள், உங்களோடு நெருங்கி பழகினவர்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம், உங்களை வெறுத்திருக்கலாம், உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், நீங்கள் திங்கிற சாதத்தில் மண்ணள்ளி போடுற மாதிரி வேலைகளை செய்திருக்கலாம். அதெல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்காக அவர் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து பிறந்திருக்கிறார். கையை ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் நீங்க. அதனாலதான் உங்களை தேடி இந்த பூமியை படைச்ச கடவுள் உங்களுக்காக வந்து பிறந்திருக்கிறார். பயப்படாதீங்க. யார் உங்களை விட்டு போனாலும், யார் உங்களை வெறுத்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக வந்திருக்கிறார். உங்க கஷ்டம் மாறப்போகுது, கண்ணீர் மாறப்போகுது, வியாதி தீரப்போகுது, எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகிறது. கையை தூக்கி சொல்லுங்க, இந்த கரம் பிடிச்சு என்னை நடத்துவதற்கு எனக்காக அந்த உன்னதத்தில் இருந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த பூமிக்கு என்ன கரம் பிடிச்சு நடத்துறதுக்காக மனிதனாக வந்து பிறந்திருக்கிறார். அந்த பரலோகத்தில் இருந்த தேவன் எனக்காக என்ன செய்திருக்கிறார், வந்திருக்கிறார். என்ன கரம் பிடித்து நடத்துறதுக்காக. என்னை பெற்ற தாய் தப்பம் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு மறிச்சு தனியா விட்டுட்டு போயிருவாங்க. உடன் பிறந்தவர் கூட உதாசீனம் பண்ணிட்டு போயிருவாங்கயா. ஆனா உங்களுக்காக அவர் அந்த பூமிக்கு மனிதனாக வந்து என்ன செய்திருக்காரு, பிறந்த உங்களை கரம் பிடித்து நடத்துவதற்காக. அப்படின்னு சொல்லுங்க.